அனைவருக்கும் வணக்கம். நம்ம டெய்லியும் பிரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல கரண்ட் அஃபேர்ஸ் ஆர்டிகல்ஸ் பார்க்குறோம். இன்னைக்கு என்ன ஆர்டிகல்ஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். முதல்ல பார்த்தோம் அப்படின்னா, கட்சி தாவும் எம்எல்ஏக்களுக்கு ஓய்வூதியம் கிடையாது அப்படின்னு சொல்லி ஒரு சட்டம் இயற்றப்பட்டிருக்கு ஒரு மாநிலத்துல. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு எம்எல்ஏ இருக்காரு. நானே ஒரு எம்எல்ஏவா இருக்கேன் அப்படின்னா, நான் ஜெயிச்ச கட்சியை விட்டுட்டு இன்னொரு கட்சிக்கு தாவறேன். ஓகேங்களா? அந்த மாதிரி நான் கட்சி தாவல் பண்ணிட்டேன் அப்படின்னா, எனக்கு எம்எல்ஏ பென்ஷன் அப்ளிகபிள் ஆகாது. சோ அதுதான் இமாச்சல் பிரதேச சட்டப்பேரவையில கட்சி தாவல் தடை சட்டத்தின் கீழ் தகுதி நீக்கம் செய்யப்பட்ட எம்எல்ஏக்களுக்கு முக்கியமான விஷயம் என்னன்னா கட்சி தாவல் தடை சட்டத்துக்கு கீழே தகுதி நீக்கம் செய்யப்பட்ட எம்எல்ஏக்களுக்கு தான். ஓகேவா? ஆன்டி டிஃபெக்ஷன் லா ஃபர்ஸ்ட் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1985 வந்திருக்கும் இல்லையா? சோ இந்த மாதிரி இந்த கட்சி தாவல் தடை சட்டத்துக்கு கீழே தகுதி நீக்கம் செய்யப்பட்ட எம்எல்ஏக்கள். இப்ப கட்சி தாவல் தடை சட்டத்துக்கு கீழே யாரு தகுதி நீக்கம் செய்வாங்க அப்படின்னா ஸ்பீக்கருக்கு தான் அந்த அதிகாரம். சோ அந்த மாதிரி தகுதி நீக்கம் செய்யப்பட்ட ஒரு எம்எல்ஏக்கு ஓய்வூதியம் கிடையாது அப்படின்னு சொல்லி ஒரு சட்டப்பேரவையில அவங்க சட்டப்பேரவையில ஒரு சட்டம் கொண்டு வந்திருக்காங்க. அதான் நம்ம முதல் செய்தியாக பார்க்கணும். இப்ப கரப்ஷனை பிரிவென்ட் பண்றதுக்கு ஆன்டி டிஃபெக்ஷன்ல அந்த கட்சி தாவலை தடை பண்றதுக்கு ஒரு மெஷர்ஸ் அப்படின்னு கேட்டாங்கன்னா நம்ம மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ இதெல்லாம் எழுதிடலாம். சரியா? எக்ஸாம்பிள்னு போட்டு அடுத்தது பாராலிம்பிக்கில் ஹேட்ரிக் பதக்கம் வரலாறு படைத்தார் மாரியப்பன். பாராலிம்பிக்ல உயரம் தாண்டுதல் பிரிவுல பார்த்தோம்னா மாரியப்பன் தங்கவேலு மாரியப்பன் அவர்கள் நேத்து சில்வர் பிரான்ஸ் மெடல் வந்து வின் பண்ணியிருக்காரு. இவரை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா முதல்ல 2016ஆம் ஆண்டு நடைபெற்ற ரியோ பாராலிம்பிக் போட்டிகள்ல கோல்டு மெடல் வின் பண்ணியிருப்பாரு. 2020ஆம் ஆண்டு நடக்கவிருந்த 21ஆம் ஆண்டு நடந்த டோக்கியோ ஒலிம்பிக்ஸ்ல சில்வர் மெடல் வின் பண்ணியிருக்காரு. இறுதியாக பாக்குறப்ப 2024 பாரிஸ்ல பார்த்தோம்னா பிரான்ஸ் மெடல் வந்து வின் பண்ணியிருக்காரு. சரிங்களா? சோ இந்த ஒரு செய்தியை தான் இங்க கொடுத்திருக்காங்க. தமிழகத்திலிருந்து முதல்ல பாராலிம்பிக் பதக்கம் வாங்கினவரே தங்கவேலு மாரியப்பன் அவர்கள் தான். சரிங்களா? அடுத்ததா பாக்குறப்ப இந்தியா ரூபாய் 10,750 கோடி பருவநிலை நிதி வளர்ச்சியடைந்த நாடுகளை விட அதிகம். அதாவது இன்ட்ரடக்ஷன் என்ன கொடுக்குறாங்க அப்படின்னா 1992ஆம் ஆண்டின் ஐநா பருவநிலை மாற்ற செயல் திட்ட உடன்படிக்கையின்படி பருவநிலை மாற்றத்தை எதிர்கொண்டு அதற்கு தக்கவாறு தம்மை மாற்றிக்கொண்டு செயல்படுவதற்கு வளரும் நாடுகளுக்கு அதிக வருமானம் கொண்ட தொழில் வளர்ச்சி நாடுகள் நிதி மற்றும் தொழில்நுட்ப உதவி வழங்க வேண்டும். அதாவது டெவலப்டு கண்ட்ரீஸ்லாம் என்விரான்மெண்ட்டை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணி தான் டெவலப் ஆயிருப்பாங்க. இப்போ வளர்ச்சி அடைந்த நாடுகள் அப்படி. வளரும் நாடுகளை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா, இப்பதான் அவங்க டெவலப்பிங் ஸ்டேஜ்க்கு வந்திருக்காங்க. அவங்களுக்கு கோல் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பயன்படுத்தி அவங்க நிலக்கரியெல்லாம் பயன்படுத்தினாதான் அவங்க நாடுகள்ல எக்கனாமியை டெவலப் பண்ண முடியும். சரிங்களா? அப்படி இருக்கச்ச இப்ப பருவநிலையை காரணமா காட்டி கோல் பேஸ்டு பவர் பிளான்ட்லாம் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு வளர்ந்த நாடுகள் சொல்றாங்க. அப்படின்னா வளரும் நாடுகளுக்கு இது ஒரு பின்னடைவா இருக்கும். இப்ப வளர்ந்த நாடுகள்லாம் என்ன சொல்றாங்கன்னா, நீங்க கோல் பேஸ்டு பவர் பிளான்ட் யூஸ் பண்றதை தவிர்க்கணும். கிரீன் எனர்ஜியை நோக்கி மாறணும். அந்த கிரீன் எனர்ஜியை நோக்கி மாறக்கூடிய அந்த டிரான்சிஷனுக்கு நாங்க வளர்ந்த நாடுகளா நாங்க நிதி உதவி தருவோம் அப்படின்னு சொல்லி அதுதான் கிளைமேட் ஃபைனான்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு கான்செப்டை கொண்டு வராங்க. ஒவ்வொரு காப் மாநாடுகளையும் பேசப்படக்கூடிய ஒரு பொருள். சோ அதுக்கு கீழே ஃபண்டிங் கொடுக்குறாங்களா நிஜமாலுமே அப்படிங்கறத ஒரு நிறுவனம் ஆய்வு செஞ்சிருக்கு. அதன்படி பாக்குறப்ப நார்வே, பிரான்ஸ், லக்சம்பர்க், ஜெர்மனி, ஜப்பான் உட்பட ஒரு 12 வளர்ச்சியடைந்த நாடுகள் மட்டும்தான் அவங்க சொன்ன விஷயத்த செஞ்சிட்டு இருக்காங்க. இதை இந்தியாவை பொறுத்து பாக்குறப்ப வளரும் நாடான இந்தியா பிற நாடுகளுக்கு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 1.28 பில்லியன் டாலர்களை கடன்களாக வழங்கி இருக்கு. இது பார்த்தோம்னா அயர்லாந்து, நியூசிலாந்து, கிரேக், போர்ச்சுகல் போன்ற சில வளர்ச்சியடைந்த நாடுகளை விட நம்ம வளரும் நாடா இருக்கக்கூடிய இந்தியா அதிகமா வந்து கான்ட்ரிபியூஷன் இந்த கிளைமேட் ஃபைனான்ஸ் அப்படிங்கிற விஷயத்துக்கு பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேங்களா? ஒவ்வொரு நாடுகளும் எவ்வளவு கொடுத்திருக்காங்க அப்படிங்கறது கொடுத்திருக்காங்க. இதே போல பார்த்தோம்னா அமெரிக்கா தொடர்ச்சியா கிளைமேட் சேஞ்ச வலியுறுத்திட்டே இருக்காங்க. கிரீன் எனர்ஜி நோக்கி போகணுங்கிறத வலியுறுத்த மட்டும் தான் செய்யறாங்க. அவங்க கரெக்டான நிதி கிளைமேட் பினான்ஸ்க்கு கரெக்டா கான்ட்ரிபியூட் பண்றது இல்ல அப்படிங்கிறது தான் கடைசி பாயிண்டா நம்ம கொடுத்துருக்காங்க. நிதியை முறையாக வழங்கவில்லை அப்படின்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு. சரிங்களா? கிளைமேட் பினான்ஸ் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான கான்செப்ட். நம்ம மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் நிறைய இதை பத்தி பார்ப்போம். சரிங்களா? கிளைமேட் பினான்ஸ் அப்படிங்கிறது இருந்தாதான் கிரீன் எனர்ஜியை நோக்கி வளரும் நாடுகள்னால நகர முடியும். அதற்கு வளர்ந்த நாடுகள் தான் உதவி பண்ணும். இந்த உதவி சரியான முறையில வழங்கப்படல அப்படிங்கிறத ஒரு ஆய்வு நிறுவனம் கண்டுபிடிச்சு நமக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ இன்னைக்கு ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல ஒரு 3 இம்பார்ட்டன்ட் ஆர்டிகளை பார்த்திருக்கோம். நாளைக்கு டிஎன்ஏல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.